சென்னையின் புறநகரம். மழை மழையா பொழிஞ்சு, அடுக்குமாடி வீடுகளுக்கு நடுவே ஒரு சிறிய தனி வீடு. அந்த வீட்டு வாசலில் பசுமையாக வளர்ந்திருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க சங்கரி. அம்மா, நான் கல்லூரிக்குப் போறேன். அருண் பக்கத்தில் கையில புத்தகங்களோட கிளம்பினான். காலையில கோழி முட்டை கூட சாப்பிட முடியல, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கோ, சங்கரி அடுப்பங்கரையிலிருந்து சொன்னாங்க. அம்மா, லேட்டாகிடும், அப்புறமா வாங்கி சாப்பிடறேன் சொல்லிக்கிட்டு அருண் பைக்கை ஸ்டார்ட் பண்ணினான். அதிகாலையிலே வீட்டிலேயே இருந்த பாசம் புறப்பட்டவுடன் அருணை தூரத்துக்கு அனுப்பிவிடும். அந்த மாலை நேரம். ராஜா, சங்கரியுடைய கணவன். ராஜா அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்பா, இப்படி இந்த நாள் போச்சு? வேலை கஷ்டமா? ஹரிணி தன் மழலை குரலிலேயே கேட்டாள். நல்லாதான் இருக்கு மகா. ராஜா தன் மகளின் தலை தடவினார். அந்த சமயத்துல வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு கூச்சல். தம்பி, வண்டி ஓட்டிப் போயிருந்தது உங்க பையனா? ராஜா பதறி வெளியே ஓடினார். ஒரு மனிதன் சொல்லிக்கொண்டு இருந்தார், அவனேடா, பைக்கோட உருண்டுட்டு போயிருச்சு. அந்த இரவு மருத்துவமனையில். டாக்டர், எதுவாகட்டும், என் பையன் காப்பாத்தணும். சங்கரி கண்ணீரோடு கெஞ்சினாள். ராஜா தொலைந்து போன மாதிரி டாக்டரின் வார்த்தைகள் கேட்டார். உங்கள் மகனுக்கு உடல் முழுக்க காயங்கள், காலுக்கு மேல் பெரும் பாதிப்பு, உயிர் பிழைக்கணும்னா உடனே அறுவை சிகிச்சை தேவை. அந்த வார்த்தை வீட்டை முற்றிலும் அமைதியில் மூழ்கச் செய்தது. இரவு மருத்துவமனை வாசலில் ராஜா, சங்கரி, ஹரிணி ஒருவருக்கு ஒருவர் அருகே அமர்ந்திருந்தனர். அம்மா, அண்ணா நல்லா ஆயிடுவானா? ஹரிணி அழுது கொண்டே கேட்டாள். சங்கரி அவளது வாயை அடைத்தவாறு, அத்தனை நாளாக பகிர்ந்த மகிழ்ச்சி, சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே மனதில் ஓடியது. அந்த தருணத்திலே ராஜா எழுந்து ஒரு முடிவை எடுத்தார். அதிகம் யோசிக்கவே நேரமில்லை. பணம் எப்படியும் ஏற்பாடு பண்ணணும். இந்த வியாபார உலகத்தில் பணம் இல்லாமல் எந்தச் சிகிச்சையும் முடியாது. ராஜா அலுவலகத்துக்கு ஓடினார். சார், என் பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருக்கான். கொஞ்சம் நம்ம நிறுவனத்துல இருந்து லோன் கிடைக்குமா? ராஜா, உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிருக்கு. ஆனாலும் நாங்க ரூல்ஸ் விட்டு கடன் தர முடியாது. மேலாளரின் பதில். ராஜா உள்ளுக்குள் அழுதுவிட்டார். சங்கரி வீட்லயே கிடந்து கொண்டு கதறினாள். கடவுளே, எங்க வீட்டுல இப்படி ஒரு நாள் வரும்னு யாராச்சும் நினைச்சோமா? ராஜாவின் பழைய நண்பன் ஆனந்த் வேலைக்குப் போகும்போது மருத்துவமனை வாசலில் ராஜாவை பார்த்து ஓடிவந்தான். டேய், உன் பையன் விபத்தில். என்னையா சொல்லற? அவனும் கண்களில் நீர் ததும்ப உடனே ஒரு பெரிய தொகை தந்தான். இது உன்னோட பையன் பிழைக்க செலவு பண்ணிவிடு. அந்த வரிகள் ராஜாவின் உள்ளத்தை வாஞ்சையால் நிரப்பின. அருணின் அறுவை சிகிச்சை வெற்றியாயிற்று. வெளியே வந்த மருத்துவர், அருண் நல்லா இருக்காரு. ஆனால் அவனுக்கு சில மாதங்கள் நடைப்பயிற்சி தேவை. அந்த வார்த்தைகள் ஒரு எந்திர சத்தமாக நெஞ்சுக்குள் ஓடின. அருண் தன் கண்களை சிரமமாய் திறந்தான். அம்மா, அப்பா. அந்தக் கணமே அந்தக் குடும்பம் ஒன்று சேர்ந்து அழ ஆரம்பித்தது. இதுவே உண்மையான உறவுகளின் பாசம். காலங்கள் நகர்ந்தன. மழை வந்துவிட்டது. வீட்டில் சின்ன சின்ன சிரிப்புகள் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. ஹரிணி தன் அண்ணனின் வீல்சேரை தள்ளியபடி, அண்ணா, ஒரு நாள் நீ திரும்ப நடந்துகிட்டே வந்துடுவ என்று உற்சாகமாகச் சொன்னாள். அருண் மெதுவாக புன்னகை செய்தான். ராஜா, உண்மையான செல்வம் பணம் இல்லை, குடும்பத்திற்காக நாம் செய்யும் தியாகங்கள்தான். இது ஒரு துயர அனுபவமாக இருந்தாலும் இப்போது அந்த குடும்பம் உண்மையாக இணைந்திருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.